ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய விவி கிவ்அவேவில் வின் பண்ணக்கூடிய ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்து அவருக்கு லைவாக வந்து நம்ம ஜிபே வந்து நம்ம பண்ண போகிறோங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கிவ்அவேவில் நீங்கள் இன்னும் கலந்துக்காத நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு ஃபஸ்ட்டு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பதிவு எண் கொடுப்பேங்க. அதாவது M1, M20, M40, M100 அதுமாரி ஒரு பதிவு எண் கொடுப்பேங்க. அந்த பதிவு எண்ணை நம்ம போடக்கூடிய இந்த ஒரு வாரம் முழுசும் வரக்கூடிய வீடியோக்களில் அனைத்து வீடியோக்கள்லையும் நீங்கள் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அந்த பதிவு எண்ணை வந்து கமெண்டில் போய் போட்டு விட்ருங்க. ஏன்னா எந்த வீடியோவை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வின்னராக அறிவித்து பணம் தருவோங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த வீடியோ நம்ம சொல்ல மாட்டோங்க, ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்துருவோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கமெண்டில் வின் பண்ணக்கூடிய நபருக்கு வந்து பேமெண்ட் தரக்கூடிய ஒரு வீடியோ என்னென்னா அது இந்த வீடியோ தான். இந்த வீடியோவுக்கு ஒரு 20 கமாண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட கமாண்ட், 30க்கும் மேற்பட்ட கமாண்ட் இருக்குது. அதில் வந்து இந்த பதிவின் பெறாமல் அதை சார்ந்த அந்த வீடியோ சார்ந்த தகவல்களாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நம்மகிட்ட பதிவு பெற்று நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு பெற்று அந்த பதிவு என்ன அந்த கமாண்டில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிவ்அவேல கலந்துக்க முடியும். அதுவும் அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த வாரம் வின்னர் யாருன்னு தேர்ந்தெடுக்கலாம். அந்த 20 கமாண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க கம்பல்சரி இந்த கிவ்அவேல கலந்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 20 சீட்டை 1 by 1 ஒவ்வொரு சீட்டாக வந்து யார் யார் நம்பர்னு நம்ம சொல்ல போகிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு சீட் நிற்கும் பார்த்தீங்களா, அதுதான் வின்னர் சீட். அவர் தான் வின்னர். அது சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம். அந்த வின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஜிபே அல்லது ஃபோன்பே மூலியமாக உடனடியாக வந்து நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவோம். அதோடைய வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் தமிழ்லேயே பாட்டு கூட வரலாம். அதே போல் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த கேம், இந்த கிவ்அவே ஒரு விதிமுறைக்கு உட்பட்டது தான். இது எப்படின்னா என்னுடைய சொந்த காசு போட்டு நம்ம வந்து உங்களுக்கு கிவ்அவே நடத்தலை. நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ மூலியமாக நமக்கு வரக்கூடிய யூடியூப் ஏர்னிங்ஸை தான், யூடியூப்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் அதில் ஒரு 50% நம்ம எடுத்துக்கிட்டு மீதி ஒரு 50% உங்களுக்கு நம்ம தரங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வாரம் முழுசு போட்ட வீடியோவுடைய மொத்த டோட்டல்ஸ், ஓகேங்களா? நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோவுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிவ்அவே தரலிங்க. மொத்த வீடியோவும் நீங்கள் பார்க்கறதுல 50% எனக்கு எடுத்துக்கோங்க, மீதி 50% உங்களுக்கு தரப்படுங்க. அதேமாரி யூடியூப்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்குள்ளே வரக்கூடிய ஆட்ஸோடைய ரெவன்யூஸ், அந்த ஏர்னிங்ஸ் வருமானத்தை யூடியூப்பும் ஒரு பேமெண்ட்ஸ் ஒரு சதவீதம் பிடிச்சிட்டு தான் எங்களுக்கு தருவாங்க. உங்களை அதில் வரத்துல 50%, 50 to 50 நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு பாதி எனக்கு பாதி எடுத்துக்கிறேங்க. இதுதான் இந்த கேமோடைய ரூல், இந்த கிவ்அவேவுடைய ரூல். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 20 பேர் ஒருத்தரை நம்ம 20 பேர்த்துலேருந்து தேர்ந்தெடுக்க போகிறோங்க. அந்த 20 பேரும் ஃபைனலாக லாஸ்ட்டாக யாருக்கு சீட்டை படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஒவ்வொரு சீட்டை படிச்சுட்டு வராங்க. அதில் நீங்கள் இருக்கிறீங்களாங்கிறத பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நல்ல சீட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சீட்டை எடுக்கலாம். யார் அப்படின்னுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 by 1 இப்படி எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகும். நான் கையில் வச்சுக்கிறேன். அதில் வந்து லாஸ்ட்டாக படிக்கிற சீட்டு வந்து வின்னராக நம்ம வந்து அறிவிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். 20 சீட்டும் கம்பல்சரி நீங்கள் கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பின்னாடி லேட்டாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஏற்றுக்காது. ஓகேங்களா? அந்த கமெண்ட் வந்து அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த கிவ்அவே வந்து முடிஞ்ச மாரி அடுத்த கிவ்அவே வந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த வீடியோவில் வந்து இதே வீடியோ கூட நாளைக்கு கிவ்அவே கூட எடுக்க முடியும். இல்லாத நாளை வீடியோ அல்லது நாளை மறுதின வீடியோ, ஒரு வாரத்தில் நம்ம போடக்கூடிய எத்தனை வீடியோ வந்தாலும் அதில் ஏதோ ஒரு வீடியோவிலேருந்து தான் கமெண்ட் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தா தான் நமக்கு அதீத வருமானம் வரும். அந்த வருமானத்தை தான் 50% உங்களுக்கு தர முடியும். அதனால் நம்ம எல்லா வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஓப்பன் டைப்பை உண்மையாக உடச்சி நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்க. உங்கள் மூலியமாக தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் ஒரு திருப்பி கொடுக்கறதுல நீங்கள் ஒரு பார்ட்னராகவே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம தர முடியாது. எல்லாத்துக்கும் தந்து பிச்சு தந்தால் அது பைசா கணக்கில் தான் வரும். நம்ம பெரிய யூடியூபரில் பெரிய அளவுக்கு இன்கம் இல்லை. நம்ம ஒரு நேர்மையாக எந்த ஒரு அவதூறு இல்லாமல் அசிங்கமாக எதுவும் வீடியோ போடாமல் இயற்கை சார்ந்த வாழ்வியல் வீடியோ போடுறேங்க, சுற்றுலா வீடியோ அதாவது விளாக் வீடியோ போடுறேங்க, ஹெல்த் டிப்ஸ் வீடியோ போடுறேங்க, சமையல் வீடியோ போடுறேங்க. இதுதான். ஓகேங்களா? அதை தாண்டி ஏதோ ஒரு டைம் ட்ரெண்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுவோங்க. ஏன்னா அதோடைய காசும் தான் உங்களுக்கு தரங்க. 50 to 50. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலன்னா நீங்கள் இந்த கிவ்அவேல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் நீங்கள் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 20 சீட்டில் 20வது சீட்டு யார் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க வின்னர்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 லாஸ்ட்டு ஒரு நண்பர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டார். நல்லா 1 by 1 அதில் போட்டுடலாம். இப்போ 26 லாஸ்ட் ரிஜெக்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 19வது சீட்டு 73 ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க. அடுத்ததான சீட்டு வந்து பார்த்திங்கன்னா
20 M20 அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா M17 அவங்க ரிஜெக்ட்டு. ஆனால் அடுத்த வாரம் வின் பண்ணுவீங்க, எதுவும் மனம் தளர்ந்துட வேண்டாம். M3 அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 71 அவங்க வந்து வின் பண்ணுறத தவிர்த்துட்டாங்க கொஞ்சம். அடுத்த சீட்டு 91. நீங்கள் எல்லாமே கமெண்ட் போய் செக் பண்ணலாம். கமெண்ட் பண்ணிங்களுடைய டீட்டெயில் மட்டும்தான் அனுப்புங்க, இதில் உண்மைத்தன்மை இருக்கும். 83 இவரும் வின் பண்ண முடியல, வருத்தம் கொள்ள வேண்டாம். அடுத்த வீடியோவில் அடுத்த வாரத்தில் நீங்கள் வின் பண்ணலாம். 14 இவரும் வின் பண்ணல. இல்லை, நீங்கள் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் இன்னும் கிளியராக அப்டேட் வரும். 99 இவரும் மிஸ் பண்ணிட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா M118 இவரும் மிஸ் பண்ணிட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 24 இவரும் கிவ்அவேல வின் பண்ணல. இன்னும் 8 சீட்டு பக்கமாக இருக்கும் பொழுது. அடுத்தது 2 ஓகேங்களா. 2வது நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வின் பண்ணியிருக்கிறார். போன வாரத்தில் ஒரு டைமாக அதுக்கு முன்னாடி வாரமாக வின் பண்ணியிருக்கிறார். ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். 2வது நம்பருக்கு ஒரு டைம் வின் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. 20 அவரும் வின் பண்ணல. 22 அப்படிங்கிறவர் ஒரு சகோதரி போன வாரத்தில் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 மொதல் பாருங்கள், நமக்கு தொடர்பு கொண்டு நம்பர் 1லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கணக்கு 5 சீட்டுக்கு இது ஓகேங்களா. 5வது சீட்டில் யாருன்னு பார்க்கலாம். 37 ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, நம்ம மட்டும் எல்லாமே சொல்லிட்டோன்னு நினைக்கலாம். நீங்கள் கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 37 நண்பர் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து 4வது சீட்டு, இது எத்தனைன்னு பார்த்துடலாம். 18 81 M18 81 தெரில, அது அநேகமாக 81 தான் நினைக்கிறேன். 81 மிஸ் ஆயிடுச்சு அல்லது 18 மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க அப்படி டவுட்டாக இருந்தால். நான் M போட்டு எப்பயும் எழுதுவேன் அந்த கமாண்டை. M இதில் 1 மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு இது, அதனால் 18 என்னால் தெரியாமல் போயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் அது ரெண்டும் ஒரே கணக்கில் வரும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க 18 81. அடுத்து 3வது சீட்டு 61 அல்லது 19 இல்லை 61, அந்த டிசைன் தெரியுது. M போடாமல் விட்டா அடுத்த டைம் M போட்டு தான் எழுதணும். அதுக்கு தான் நம்ம M போட்டு உங்களுக்கு பதிவு கொடுக்குறேங்க. 61 லாஸ்ட்டு 2 சீட்டுங்க. இதில் தான் யாரோ ஒருத்தர் வின்னர். இப்போ இந்த சீட்டை கொடுக்குறதா இந்த சீட்டை கொடுக்குறதாங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். காரணம் என்னென்னா யார் வின்னருங்கிறது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் குளிக்கிற கையிலேயே, ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரும், ஒரு நம்பிக்கை வரும் நம்ம மேலே. அதனால் 2வது சீட்டு மிஸ் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன நம்பர்னு பார்க்கலாம். 7வது நம்பர் M7 மிஸ் பண்ணிட்டீங்க நண்பா. மனம் தளர வேண்டாம். நிச்சயம் அடுத்த வாரம் கிவ்அவேல நீங்கள் கலந்து கொண்டு வின் பண்ணீங்க. கிவ்அவே பொறுத்த வரைக்கும் இப்போ கூட சிறிய அமௌண்ட்டு தான். இன்றைக்கி வந்த அமௌண்ட் வந்து குறைவு தான். நம்ம வரக்கூடிய இந்த மொத்த 7 நாளுக்கான மொத்த வீடியோ அமௌண்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதில் கூட நான் எனக்கான பங்கை நான் எடுத்துக்கல. ஆனால் போக உங்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்குது. ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் டாபிக் பற்றி பேசுகிறேங்க, அதீதமாக வின் பண்ண முடியும், அந்த வருமானம் கிடைக்குது அப்படின்னா அதீதமாக ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், 50% ப்ரைஸ் கிடைக்கும். அது என்னோடய உழைப்பாக இருந்தாலும் உங்களுக்கான உதவியாக கிடைக்கும். அதனால் இப்போ லாஸ்ட்டு சீட்டு நம்பரை நம்ம பார்த்துடலாம். 92 வாழ்த்துக்கள் நண்பா. M92 வின் பண்ணியிருக்கிறீங்க. இந்த வாரத்துக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு நமக்கு வந்த அமௌண்ட்டு இது தான். இந்த வீடியோவில் வரக்கூடிய மொத்த 7 நாட்கள் நம்ம யூடியூப்பில் போட்டால் 7 நாளில் 2 நாள் வந்து கணக்கில் வராது. அந்த 2 நாள் அடுத்த வாரம் கிவ்அவேல வரும். ஏன்னா யூடியூப்லோடைய அந்த சம்பளம் வந்து டிலேவாக தான் நமக்கு போடுறாங்க. இந்த வாரத்தோடைய சம்பளத்தோடைய கிவ்அவே அமௌண்ட்டு இது தான். இந்த அமௌண்ட்டில் 50% நான் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கு ரவுண்டாக நான் ஒரு அமௌண்ட் போட்டு விட்டுறேன். அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அல்லது இந்த வீடியோ வந்து நான் எடிட்டிங் பண்ணுறதுக்குள்ளார நான் அந்த நண்பருக்கு பேமெண்ட் அனுப்பிட்டேன். ஏன்னா ஒரு டைமில் வந்து பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜிபே எண் கொடுக்காம ஒன்று வாட்ஸ்அப் எண் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல் சொல்லி அதன் பிறகு அவங்க வந்து ஜிபே அனுப்பி அதன் பிறகு பணம் அனுப்பி அந்த பணம் அனுப்பும்போது ஒரு டைமில் ஜிபே ஒர்க் ஆகாமல் போயிடுது. மறுபடியும் அதனால் நம்ம அப்லோட் பண்ணாமல் போயிடும். ஒரு வேளை எடிட்டிங் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நான் பணம் போட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் மேபி இந்த டைமில் இப்போ உங்களுக்கு அது காமிக்கும். இல்லை அப்படின்னா தம்ப்நெயிலில் பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதேமாரி வின்னர் 92 M92 வாழ்த்துக்கள் நண்பா. இந்த நோட்டு எங்கேயும் வச்சிட்டேன், அதை எடுத்துருந்தேன்னா அதை யார் வின் பண்ணிக்கிறா, சகோதரியா சகோதரர்களான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ஜிபேயில் வந்து நான் அமௌண்ட் அனுப்பிடுறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு கிடைக்கிறது வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை கட்டமைக்க முடியுது, உங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுது. மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.